ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பாலாவகத்தில் இருக்க ஒரு சூப்பரான டிஃபன் சென்டர் வந்திருக்கோம். இந்த டிஃபன் சென்டர் ஏற்கனவே நான் பார்த்துட்டு போயிருந்தேன். இங்கே எனக்கு அன்னைக்கு 2 முன்னாடி வரும்போது எனக்கு அந்த ப்ராடக்ட்லாம் கரெக்டாக இல்லை. இன்னைக்கு நான் இங்கே சாப்பிட்டு பார்த்து ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான டிஃபன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடை உங்களுக்கு செம்மையான ஒரு டிஃபன் சென்டராக இருக்கும். இந்த கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் சாம்பாரும். ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சூப்பரான ஒரு கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தோசையில் இருக்கிற ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் தோசை இருக்குது, ப்ளஸ் பரோட்டா இருக்குது, பொங்கல் இருக்குது, அப்புறம் இட்லியில் மினி இட்லி, தட்டு இட்லி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இந்த மாதிரி நம்ம ஒரு சரவணா பவனில் சாப்பிட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த கடையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த கடையில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத இங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இது எல்லாமே சொல்லியிருக்காரு. இதோட விலை பட்டியல் உங்களுக்கு வீடியோவாகவே கொடுக்குறேன். இங்கே விலையை க்ளீனாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த விலை ரேட் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசனபிள் ரேட்டில் ஒரு நல்ல டிஃபன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை ஒரு சூப்பரான இடமா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு எனக்கு கொடுக்குற மாதிரி இந்த கடைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிட்டு அவங்க உள்ளே இருக்கவங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதை கேட்போம். வாங்க பார்ப்போம். என்னென்ன வெரைட்டி இருக்குது? நம்மக்கிட்ட தோசை வெரைட்டிஸ் இருக்குது. தோசையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன தோசை இருக்குது? தோசையில் கார்லிக் தோசை இருக்குது, கீ தோசை இருக்குது, பொடி தோசை இருக்குது, பட்டர் தோசை இருக்குது, அப்புறம் மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, மஸ்ட் ட்ரே சீஸ் கார்லிக் இருக்குது, நல்லாயிருக்கும். தோசையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். வேற என்ன இட்லி? நம்ம கடையில் இட்லி உண்டு, தட்டு இட்லி உண்டு, பொடி இட்லி உண்டு, மினி ஃப்ரைடு இட்லி உண்டு. மினி ஃப்ரைடு இட்லி அப்படின்னா உங்களுக்கு தவால போட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் கீ ஊற்றி பொடி போட்டு மினி இட்லி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். மஸ்ட் ட்ரைனா மினி இட்லி, தட்டு இட்லி மட்டும் நல்லாயிருக்கும். நெய் போட்டு அதில் பொடி போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட நல்லா இருக்கும். பொங்கல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். நம்மகிட்ட அதிக ஸ்வீட் எதுவும் இருக்கு? ஆமா, ஸ்வீட் இருக்கு. நம்மகிட்ட கேசரி உண்டு. ஆமா, அது கேசரி நம்ம தென்காசி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து நம்ம மாஸ்டர் வர வச்சு தென்காசி ஸ்டைல் கேசரி இனிப்பு நல்லா இருக்கும். அதை விட பொங்கல் நம்ம கிட்ட எப்படின்னா அதிக சேல்ஸ் பொங்கல் தான், வெண் பொங்கல். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? ஈவினிங் 6:30, நைட்டு ஒரு 1:30 வரைக்கும் இருப்போம். என்னன்னா இப்போ மசாலா பால் ஏதோ இருக்குல்ல? ஆமா, மசாலா பால் இருக்கு நம்ம கிட்ட. மசாலா பால் நல்லா இருக்கு. ஹாட் மட்டுமா இல்ல கூலிங் இருக்கு? கூலிங் இருக்கு, ஹாட் இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்சல்லாம் 30 ரூபா வரும். பார்சல்னா 50 ரூபா வரும். டைனிங்லாம் 30 ரூபா. மசாலா பால் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட வடை போன்ற ஐட்டம் எல்லாமே நம்ம ஓனா பண்றது. இது வெளியே இருந்து வாங்க பண்றது இல்லை. ஆமா, நம்ம மொத்தம் 6 பிரான்ச் இருக்கு. 6 பிரான்ச்? ஆமா, வேளச்சேரி, கந்தஞ்சாவடி, அப்புறம் பாலவாக்கம், இப்போ கைவெளியில புதுசு ஒன்று இருக்கு. ஆமா, இப்போ மீனம் பக்கத்துல ஒன்று ஓபன் பண்றாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. நல்லா இருக்கும் சார், டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா. இப்போ எங்ககிட்ட நீங்க வீடியோ எடுக்கிற டயத்துல கூட பேச முடியாது, இருந்தாலும் உங்களுக்கான டைம் ஒதுக்கி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நீங்க கண்டிப்பா வேற என்ன ஐட்டம்லாம் இருக்கு சார்? இங்க நமக்கு புரோட்டா இருக்கு. புரோட்டா இருக்கு. புரோட்டால என்னென்ன வெரைட்டி? புரோட்டால கொத்து புரோட்டா இருக்கு, பன்னீர் கொத்து புரோட்டா, சீஸ் கொத்து புரோட்டா, அப்புறம் மஷ்ரூம் கொத்து புரோட்டா இருக்கு. அப்புறம் வீட் கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை புரோட்டா போடுறோம். எந்த ஒரு கலப்படம் இல்லாம நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். கோதுமை புரோட்டா அதிக சேல்ஸ் நம்ம கிட்ட. என்ன காரணம்னா கோதுமையில கொத்து புரோட்டா போடுறோம், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். அது புரோட்டாக்கு என்ன கிரேவி கொடுக்குறீங்க? வெஜ் குருமா. வெஜ் குருமா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். புரோட்டால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் நமக்கு உங்களுக்கு வெஜ் குருமா, வெஜ் கொத்து புரோட்டா இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இன்னும் டைனிங் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்றோம். ஆமா, பக்கத்துல டைனிங் பண்றோம். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா நாங்களும் அடிக்கடி வீடியோ போடுறோம். கண்டிப்பா. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. எந்த ஒரு ஃபுட்ல வேர்க்கடலை சட்னிலாம் வேற லெவல்ல இருக்கு. வீட்ல சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கும் சார். கடையும் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. இந்த டைம்ல ஈவினிங்ல எல்லா விதமான டிஃபனும் கிடைக்குதுன்னா உண்மையிலே பெரிய ஒரு சில இடத்துல போனீங்கன்னா ஒரு ஐட்டம் கிடைக்கும். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா காலையில கிடைக்கிற மாதிரியே எல்லா ஐட்டமும் இருக்கு. இல்ல சார், இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம காலையில பண்ற மாதிரி இருக்கும். காலையில பண்ற மாதிரி இருக்கும். மக்களோட நீங்க காலையில பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள் விரும்புறாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும், நல்லாவும் போகும். சூப்பரா டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா கிளீனா பக்காவா மெயின்டைன் பண்றதுனால
கண்டிப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? ஏதாவது ஃபுட் கலர் ஏதாவது ஒரு இது இல்ல ரொம்ப நல்லா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்றது. அதனால மக்கள் வாடிக்கையாளர் நம்மள தேடி வராங்க. ஒன்றும் பிரச்சனை நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பாய். இது வந்து சீஸ் கார்லிக் தோசை. ஃபர்ஸ்ட் இதான் வாங்கியிருக்கோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்கு. உள்ள பாக்குறதுக்கே பயமா இருக்கு. செம்மையா இருக்கு. இதே சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு சூப்பரான கீ கார்லிக் தோசை. இது ஒரு கிச்சடி வாங்கியிருக்கோம். ஓகே சூப்பர். கிச்சடியும் எக்ஸலண்டா இருக்கு. அது அந்த வேர்க்கடலை சட்னியோட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. அந்த வேர்க்கடலை சட்னி பயங்கர ஹைலைட். ஸ்பூன் எடுத்துக்கோ. பொங்கல் ஒரு 3 ஐட்டம் மட்டும் வாங்கி எப்படி இருந்து ஒரு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு டிஃபன் கிடைக்குதுன்னா பயங்கர பெரிய விஷயம். இந்த கடையோட லொகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லா வெரைட்டியும் இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த சாம்பார், இந்த வேர்க்கடலை சட்னி நம்ம மேக்ஸிமம் வீட்டில் தான் பார்த்துருப்போம். வேர்க்கடலை சட்னி அவ்வளோ செம்ம டேஸ்டா இருக்கு. வீட்டில் பண்ற மாதிரியே இருக்கு. சாம்பாரும் அதே மாதிரி வீட்டில் பண்ற மாதிரியே இருக்கு. நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இந்த பொங்கலோட ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த பொங்கல் தான் ஹைலைட். நல்லா இருக்கும். அந்த பொங்கலை வந்து சாம்பார்லயும் அந்த வேர்க்கடலை சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம நார்மலா தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவோம். இந்த வேர்க்கடலை சட்னியில செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த கடை வந்து ஈவினிங் 6:30 to 1:30 வரைக்கும் இருக்கு. நீங்க எப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல டிஃபன் ஈவினிங்ல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடை வந்து உண்மையிலேயே பயங்கர பெரிய விஷயம். சூப்பரான டேஸ்ட். ஒரு ஐட்டமும் செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம பார்க்கும்போது அது எதுவுமே எனக்கு இப்போ எப்படி ஃபஸ்ட்டு போகிறதுன்னு கூட தோணல. இதை எல்லாத்தையுமே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் வயிறு ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் சாப்பிட முடியும் வரைக்கும் சாப்பிட்றோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த பாலாவுக்கம்பி ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போவேன். என்னால் விட்டு போகிறதுக்கு மனசில்லை. கண்டிப்பாக சாப்பிடுவேன்.